உலக தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பு நான் யார் என்ற கேள்விக்கான விடையை காண்போம். மனிதன் என்பவன் இறைவன் கட்டமைப்பில் இயங்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கட்டமைப்பு எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சுதந்திரம், அறநெறியில் வாழ்வது, இதன் அடிப்படையில் இயங்கும்படி அமைத்திருக்கிறான். மனிதனுக்கு சுதந்திரம் தந்திருப்பதால் தான் அவன் சுயமாக முடிவெடுக்கும் தன்மை கொண்டவனாக விளங்குகிறான். சிந்தித்தல் என்பது அறநெறியில் சிந்திக்க வேண்டும் என்கிறார். ஏனென்றால் இதனுடைய இலக்கு பிரபஞ்சத்துடன் இணைந்து கொள்ளும் தன்மை கொண்டதாக அமைத்திருக்கிறார். மனிதன் இந்த தேர்தலில் எந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறானோ என்பதை அறிவிப்பதுதான் நான் யார். நான் யார் என்ற கேள்விக்கு சிறந்த பதில் நீ எந்த நிலையில் படைத்திருக்கிறாய் இறைவன் என்பதை அறிவதை விட நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது அறிவதுதான் நீ யார் என்று கூறுவதற்கான சரியான பொருளாகும். மனிதன் என்பவன் அடிப்படையில் சுதந்திரமானவன். அவர் எந்த ஒரு செயலையும் பகுத்தறிந்து செயல்படக்கூடியவனாய் இருக்கிறான். இதில் தவறு செய்யும்போது தான் அவன் எண்ணற்ற தவறான விருப்பங்களை உருவாக்கிக் கொள்கிறான். அதன்படி தன் வாழ்க்கையும் செயல்படுத்துகிறான் ஒவ்வொரு மனிதனும். இந்த விருப்பங்கள் தான் ஒரு மனிதனின் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கிறது. மனிதன் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவனானவன் தன் செயல்களுக்கேற்ப எதிர்வினையை உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனை இயக்குவது மனம். அந்த மனமானது எவ்வாறு செயல்படுகிறது என்றால் ஒவ்வொரு பிறவியிலும் தான் பெற்ற அனுபவத்தின் மூலம் சிறப்பான முடிவுகளை எடுத்து கொள்கிறது. அதன் மனதில் பதிய வைத்துக் கொள்கிறது அந்த விருப்பங்களை, சரியான விருப்பங்களை. இவ்வாறு சேகரித்த விருப்பங்கள் தான் கூட்டு தொகுப்புதான் அவனுடைய மனமாக திகழ்கிறது. அதாவது மனிதன் இப்போது வரை பெற்ற அனுபவங்கள் மூலம் உருவானது தான் இந்த தெளிவு. இந்த தெளிவு தான் நானும். இந்த தெளிவு எப்போது பிரபஞ்சத்துடன் இணைந்து கொள்கிறதோ அப்போதுதான் அவன் எங்கிருந்து வந்தோமோ அங்கு போய் சேருகிறான். எனவே பிறவி என்ற நீண்ட பயணத்தில் மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை அறிவிப்பதுதான் தான் யார் என்ற கேள்விக்கு பொருளாக உள்ளது. எனவே நான் என்ற கேள்விக்கு மனிதன் பதிலளிக்க வேண்டுமென்றால் நான் எந்த அளவுக்கு இறைவனிடம் இணைவதற்கான தெளிவை பெற்றிருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டியவனாக இருக்கிறான். இதன் அடிப்படையில் செயல்படுவதற்கான விருப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த தன்மையில் வாழாத வாழ்க்கை வீணானது, விளையாட்டுக்குரியது, வேடிக்கையானது என்கிறார் இறைவன். இறைவன் கணக்கற்ற படைப்புகளை படைத்திருக்கிறான். ஆனால் மனித படைப்புக்கு மட்டும்தான் சுதந்திரத்தையும் சிந்திக்க திறனையும் தந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தகுதியை பெறுவதற்காக. மனிதன் இதை பெறுவதற்கான தகுதியில் என்ன தந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஒட்டுமொத்த மனிதனுடைய மரபணுகளும் 99% ஒத்துப்போகும்படி அமைத்திருக்கிறான். அறிவு திறன், சுயமாக சிந்தித்து புதிய கருத்துக்களை வெளியிடுவது, சிக்கலான கருவுகளை உருவாக்குவது, கற்றுக்கொண்டவைகளை பிறருக்கு வெளிப்படுத்துவது. அடுத்தது அன்பு, கோபம், பயம், மகிழ்ச்சி, வருத்தம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மற்றும் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டது. அதனால் தான் மனிதன் உணர்வு தன்மையில் படைத்திருக்கிறேன் என்கிறார் இறைவன். மனிதனின் வாழ்க்கையின் ஆதாரமே மனம். அந்த மனம் சிந்தனை, உணர்வு நிலை, நினைவகம், உணர்ச்சி, கற்பனை ஆகியவற்றின் கூட்டாக உள்ளது. அதனால் தான் மனம் என்பது இறைவனாக கருத வேண்டும் என்கிறார். ஏனென்றால் மனிதன் என்பவன் இறைவனின் பிரதிநிதி என்ற தகுதியை தந்திருக்கிறேன் என்கிறார். அத்தகைய சிறப்பு பெற்ற மனம் சர்வ வல்லமை பெற்றது. சிறந்த ஆயுதத்திற்கு இணையானது.
அனைத்து அனைத்து படைப்புகளையும் ஆளக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது இந்த மனம். சிந்தனை புதிய கருத்துக்களை உருவாக்குதல், செயல்படுத்துதல், சிக்கலான நிலைகளை தீர்வு காணுதல் மற்றும் முடிவெடுத்தல். உணர்வு நிலை என்பது தன்னை சுற்றியுள்ள உலகம் தன் இருப்பை அறிந்து கொள்ளும் திறன். நினைவுத்திறன் தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்வது, தக்க நேரத்தில் வெளிப்படுத்திக் கொள்வது. உணர்ச்சி என்பது பயம், கோபம், மகிழ்ச்சி, அன்பு ஆகியவற்றை உருவாக்கி வெளிப்படுத்துவது. கற்பனை என்பது புதிய கருத்துக்களை உருவாக்குவது, படங்களை உருவாக்குவது, காட்சிகளை உருவாக்குவது. இத்தனை தகுதிகளையும் மனிதன் இறைவனுக்கு தந்திருக்கிறான். இறைவன் ஒவ்வொரு மனிதனும் புதிய படைப்பாளன் என்கிறார். எனவே தான் மனிதன் தான் யார் என்ற கேள்விக்கு சிறந்த பதில், எனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நான் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றுள்ளேன் என்பதை தெரிவிப்பதுதான் நான் யார் ஆகும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டியவனாக உள்ளான். இதன் அடிப்படையில் வாழாத வாழ்க்கை இறைவனுக்கு எதிரான வாழ்க்கையாக உள்ளது. உலக இன்பங்கள் அமைத்துக் கொள்ளும் வாழ்க்கை எதற்கும் பயனற்றது என்கிறார். அதனால் உலகத்தில் பற்றி வைக்காதே என்கிறார். உலக பொருட்களின் மீதும் பற்றி வைக்காதே, உயிரினங்களின் மீதும் பற்றி வைக்காதே என்கிறார். ஓம் நமோ நாராயணாய.